முத்தி பூர்ணம் யாகமே சைவம் ஓடியாத மக்களிடத்திலும் உள்ள பரமனே உரு எடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமீல் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கநாதா போற்றி. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி இச்சை என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மெய்வழி சத்திய மெய்வழி தலையுக ஆண்டு 126 பங்குனி மாதம் 2026 மார்ச் மாதம் சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். அதாவது நாம எல்லாமே இச்சை ஆசையில தான் கட்டுப்பட்டு இருக்கோம். இதுல அந்த இச்சையை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உடல் இச்சை. இந்த உடல் சார்ந்த நம்ம உடல் ஆசை விருப்பப்படுறது உடல் சார்ந்த இச்சை. இப்ப மனிதர்களாக நாமெல்லாம் இந்த உடல் சார்ந்த இச்சையில் இருப்போம். இன்னொரு இச்சை என்னன்னா மெய் இச்சை. நமக்குள்ள இறைவன் இருக்காரு, இறைவனை அறிய வேண்டும், அடைய வேண்டும், அவரை வணங்க வேண்டும் என்ற கடமை இருக்கு. அந்த மெய் சார்ந்த இச்சை, மெய் இச்சை. இதுவரைக்கும் வந்த ஞானிகள் எல்லாம் அந்த குரு பெருமானை தரிசித்து அவங்க ஞானம் பெற்ற பிறகு அவர்களுடைய இச்சை எல்லாமே இச்சைனாவே அவங்களுக்கு மெய் இச்சை தான். நமக்கு இச்சைனாவே இந்த உடல் இச்சையாத்தான் இருக்கு, அப்படிதான் இருக்கும். சரி, இப்போ இந்த உடல் இச்சையை நம்ம சத்தியவேதம் பைபிள் மூன்றாக பிரிக்குது. ஒன்று மாமிச இச்சை, ஒன்று மாமிச இச்சை, அடுத்து கண் இச்சை, பார்வையினால் வரக்கூடிய ஆசைகள், அடுத்தது ஜீவன பெருமை. எல்லாம் நான் தாங்க ஃபர்ஸ்ட், எல்லாம் நான் தான் செய்வேன், அந்த பெருமை. அந்த மனிதனுக்கு அந்த ஆணவம், நான் தான் பெருசு அப்படிங்கிற ஆணவம். இப்படி இது ஒரு இச்சையா இருக்கு. இப்போ நாம ஒவ்வொரு இச்சை, அதாவது உடல் இச்சை ஒன்று, மாமிச இச்சை, கண் இச்சை, ஜீவன பெருமை. இந்த மாமிச இச்சை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேகம் சார்ந்த ஆசைகள், இந்த தேகம் சார்ந்த ஆசைகள். இந்த மாமிச இச்சை தான் மரணத்தை உண்டாக்குது. இந்த தேகம் இருக்கு, இந்த தேகம் இருக்குங்க, நாம கண்ணால பார்க்கக்கூடியது இந்த மாமிசமாகிய தேகம். ஆனால் இதை இயக்குகிறது இதற்குள் இருக்கின்ற அந்த மெய் இறைவன். இந்த உலகத்தை படைத்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் இறைவனை பற்றிய, இறைவனை அறிய வேண்டும் என்ற இச்சையே இல்லாமல் இந்த உடல் சார்ந்த, இந்த தேகம் சார்ந்த இச்சையில் இருப்பவர்கள் கடைசியில என்ன ஆகிறாங்கன்னா மரணம். உலகம் முழுக்க இந்த உடலுக்காக வாழ்ந்தவர்கள் எல்லாம் கடைசியில் மரணம் அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். தெய்வம் அதற்குத்தான் தூல வாழ்க்கையை துச்சமாய் எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்தல்.
தூல வாழ்க்கையை வாழ வேணான்னு சொல்லல. ஏன்னா இந்த தூலத்துல வாழ்ந்து இருந்தா தான் நாம தெய்வத்தை வணங்க முடியும். தெய்வம் அவர்களை வணங்குவதற்கு, அவங்களுடைய பெருமையை பேசுவதற்கு, பாடுவதற்கு இந்த தூலம் வேண்டும். அந்த தூலமும் நல்ல நிலையில இருக்கணும், நல்ல நினைவோடு இருக்கணும். உடம்பு முழுக்க காலு வலி கைவலின்னு இருந்தா அந்த நினைவு முழுக்க வலியதான் இருக்கும், தெய்வத்தை நினைக்கிறது. அப்ப உடம்பினை முன்னம் இடுக்கென்றிருந்தேன், உடம்பினுள் உள் ஒரு பொருள் கண்டேன், உடம்பின் உள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. உடம்புக்குள்ள இறைவன் இருக்காரு. இந்த உடம்பை நல்லா வச்சிருந்தா தான் நாம தெய்வத்தை நினைக்க முடியும். அப்ப தூல வாழ்க்கையை துச்சமாய் எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்தல். அப்ப இந்த ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்வதற்கு இந்த மாமிச இச்சை எப்ப பாருங்க இந்த உடம்புக்கு தேவைப்பட்டதையே தேடிக்கிட்டே இருக்கிறது. அங்க ஒரு இஸ்லாமிய ஞானிகள், சூஃபி ஞானிகள் பாறையில, மலை மேல பாறையில உயரமான இடத்துல அந்த இந்த போலீஸ் வீட்லாம் இருக்கும், கொடை வீடெல்லாம் இல்லை, கொடையாட்டம் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. காலையில வெயிலுக்கு இப்படி சாத்தி வைப்பாங்க, மத்தியான வெயிலுக்கு நேராக வைப்பாங்க, சாயங்காலம் வெயிலுக்கு திருப்பி வைப்பாங்க. என்னங்க கொஞ்ச காலம் தானங்க இந்த பூமியில வாழ போறோம், இதுக்கு எதுக்குங்க வீடு? அப்ப அவர்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த தூல வாழ்க்கையை துச்சமா நினைச்சு வாழ்ந்தாங்க. நம்ம தெய்வம் வெறும் குடிசை தான். இன்னைக்கு நாம ஒரு வீடுன்னா பெரிய ஹால், பெரிய கிச்சன், அப்புறம் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு பெட்ரூம், பெட்ரூம்ல ஏசி. வெயில் காலம்ல ஏசி இல்லை, எங்களுக்கு வேணும். அப்ப தெய்வம் நாம தான் திருமலை அமுது கொண்டு போய் வைப்போமே, அந்த திருமலை அவ்வளவுதான், சின்ன பகுதி தான், குடிசை தான். அதுவுமே மழை காலத்துல ஒழுகுச்சுன்னா என்னடா ஒரு அண்டாவை வீடா, எங்கடா நமக்கு மேல பெய்யுது, கொஞ்சம் தானடா பெய்யுது. அப்ப அந்த தூள வாழ்க்கையை துச்சமாகத்தான் எண்ணி அவர்கள் வாழ்ந்து இருந்திருக்கின்றார்கள். அடுத்தது கண் இச்சை. இந்த கண் என்னங்க செய்யறாங்க? பார்க்கறதெல்லாம் ஆசைப்படும். கண்ணு பார்க்கறதெல்லாம் ஆசைப்படும். அதுவும் சொந்தக்காரங்க வாங்கினா ஆசைப்படும். அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது வாங்கினா ஆசைப்படும். நாம பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டுறோம். வீட்டு ஆளுங்க 10 பேர், 10 பேரே புதுமனை பண்ணிக்கலாம். ஒரே ஒருத்தர் சாலையில ஏதோ ஒருத்தர் கூப்பிட்டு மட்டும் தீர்த்தம் போட்டு நாம புதுமனை பூக்களை நடத்தலாம். எதுக்குங்க பலரையும் கூப்பிடுறோம்? எல்லாரும் பார்க்கணும். எங்க உழைப்புங்க, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து சம்பாதிச்சு கட்டி இருக்கோம், ஒரு மகிழ்ச்சி. நாம எப்படி இங்க உலோகத்துல ஒரு சொந்த வீடு ஒரு மகிழ்ச்சியோ, நமக்குள்ள சொந்த வீடு, நமக்குள்ள நாம நிச்சயமாக இந்த தூலத்தை விடும் பொழுது நாம நம்முடைய ஜீவனானது குடியிருக்க சொந்த வீடு ஒண்ணு இருக்கு, அந்த சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நாம சொந்த வீடு கட்டும் போது, சொந்த வீட்டுக்கு நாம புதுமனை பூவிழாக்கு போகும்போது நமக்குள்ள சொந்த வீடு இருக்கு, நம்ம ஜீவன் போகணும். இப்ப தெய்வம் சொல்றாங்களே, குப்பைமேட்ல நாய் மோந்தா போல வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு, அழிஞ்சு போறத கண்ணுல பாக்குறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, தேடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த கண்ணால் பார்க்கின்ற இச்சைகள் இதெல்லாம் என்ன ஆகும்? அதனாலதான் நாம ஞானேந்திரியங்கள்ல முதல்ல செவி, அடுத்து வாய், அடுத்து 3வது தான் கண்ணு. ஞானேந்திரியங்கள் முதல்ல செவி, அதுக்கப்புறம் வாய், அப்புறம் தான் கண்ணு. முதல்ல குருவினுடைய வாக்கை முதல்ல கேட்கணும், செவி முடத்தல். அதுதான் செவி உணவு, ஜீவனுக்கான செவி உணவு. அப்புறம் நாம தெய்வங்களுடைய வேதத்தை படிக்கணும், பேசணும், அதுக்கு வாய் வேணும். சரி, கண்ணு நமக்கு இப்ப வேதத்தை பார்த்தா தவிர படிக்க முடியும். அப்ப இந்த கண்ணானது அதுதான் முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள்.
முகத்து கண்ணை கொண்டு பார்த்து எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா யாரு? அவங்கெல்லாம் மூடர்கள். முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்து கண்ணனை யார் என்று அறிந்தில. அகத்து கண் அறிந்து அறிந்து அன்பு கொண்டிடில் ஜெகத்து யமபடரை தாண்டி வாழ்குவார். சரி, மூன்றாவது ஜீவன பெருமை. வாழ்க்கையிலங்க இஸ்லாத்துல சொல்லுவாங்க, எல்லா புகழும் இறைவனுக்கு. அது போல இன்னைக்கு நான் பேசுறேன்னா இந்த பெருமை யாருக்குன்னா நம்ம தெய்வம் அவர்கள் நினைவுல இருந்து நமக்கு இப்படி பேசு, இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென என்று அவர்கள் போதித்திருக்கிறனால எனக்கு என்ன புரியுதோ புரிந்ததை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். அப்ப நாம இங்க ஆணவம் கண்மம் மாயைங்கிற மும்மலம் எனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு உலகம் முழுக்க நிஜமான இறைவனை ஏன் மக்கள் தேடலைன்னா தனக்கே எல்லாம் தெரியுங்கிற எண்ணம், அது ஆணவம். கர்மாக்கள், இவர்கள் செய்கின்ற கெட்ட கர்மாக்கள் மறுபடியும் கீழ்நிலைக்கு கொண்டு போகுது. மாயை, இந்த உலகம் மாயை, அழிஞ்சு போப்பதுங்கிற எண்ணம் பல பேருக்கு இல்லை. இந்த உலகமானது அழிய போகுது என்ற எண்ணம் பலருக்கு இல்லை, இல்லவே இல்லை. நீங்க நம்ம தெய்வங்களுடைய வேதத்துல இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது என்று அருளி இருக்கின்ற நம்ம தெய்வம் அவர்கள் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்துல 400வது பக்கத்துக்கு மேல இந்த உலக அழிவு பிரளயம் இதை பற்றித்தான் தெய்வம் அருளி இருக்காங்க. இந்த அழிவை பற்றி சொல்கின்ற புத்தர் பகவான் அவருடைய தீர்க்க தரிசனத்தை மெய்வழிச்சாலையில 4 தடவை சொல்லணும். ஏன்னா முக்கியம் அதுல அழிவை பத்தி தான் சொல்றார். அப்ப இந்த உலகம் அழிவு என்பது எந்த அளவுக்கு நிச்சயாதி நிச்சயம் ஆக இருந்தால் தெய்வம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட கலியுக கடைசியில தான் பெரிது என்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிது என்று இருப்பார் அம்மான. எல்லாம் தெய்வம் தாங்க பெருசு, அவங்கதான். அப்ப நாம இந்த உடல் சார்ந்த இச்சைகள் அதுதான் அறிவறி பாடத்துல அதிக உணவு இச்சை, இந்த உடல் சார்ந்த கண் சார்ந்த அந்த அகங்காரம் சார்ந்த இச்சை, உறக்கம், அதிகமான தூக்கம் நம்முடைய ஆயுளை குறைத்து நம்ம சீக்கிரம் அடக்கமாக்கிறோம். ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியே, உயிருக்கு கேடு விளைவிக்கும். இப்போ இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் எப்படி தாண்டித்தான் ஆகணும். அதற்குரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தெய்வம் அவர்கள் அவர்களுடைய வரலாற்றுல இந்த மெய்யறிவுங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாக்கியத்துல இது போல 12 வருஷமா பல ஊருக்கு போனோம், நாம நம்ம பாட்டையா நமக்கு கொடுத்த அந்த உத்தரவின்படி நாம எல்லா இடத்துலயும் பிரசங்கம் செஞ்சோம். ஆனா 12 வருஷம் ஒருத்தர் கூட சேரல. அப்பதான் ஒரு நினைவு வந்தது, இந்த நாம ஒரு ஏழ்மையான இந்த உடை அணிந்து இருக்கிறதுனால பார்க்கிற மக்கள், அந்த மெய்யுச்சி உள்ள மக்கள் கூட இதுல சேருவதற்கு நாணுகின்றார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் முதலாக அங்க சிவகங்கை அரண்மனைக்கு போகும்போது ராஜரீகமான உடை அணிந்து சென்றோம். அதற்கப்புறம் தான் ஒவ்வொரு பிள்ளைகளாக சேர்ந்தார்கள் அப்படின்னு தெய்வம் நமக்கு அந்த ஒரு வரலாறுல நமக்கு அருளி இருக்காங்க. அப்ப மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் மெய் இச்சை இருக்கிறது. இறைவன் மனிதனாக இந்த தூல வாழ்க்கைக்கு எப்படி இவனுக்கு அதுல பைபிள்ல சொல்றாங்க, அப்பா உன்னுடைய மாமிச இச்சை இதெல்லாம் இறைவன் படைக்கல. இறைவன் மனிதனை படைத்தது இறைவனை வணங்குறதுக்கு. ஆனா நீ உடல் சார்ந்த இச்சைகளை நீ தான் பெருக்கிக்கிட்ட. இறைவன் அப்படி இருக்க சொல்லலையே.
இப்ப நாம நாம எல்லோருக்கும் மெய் இச்சையானது இறைவன் கொடுத்திருக்காங்க. நாம அந்த இச்சையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதிகரித்துக் கொள்ள வேண்டி கட்டாயம் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய காலம் வந்துருச்சு. அதெல்லாம் எப்படின்னு சொல்ற, தெய்வம் மாதவ இச்சை மாறாது ஏறு. மாதவ இச்சை நமக்கு இருக்க வேண்டியது, நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் நம்ம வேதத்தை எடுத்து படிக்கணும், பேசணும், கேட்கணும். அதுதான் ஜீவன் முக்திக்கு வேண்டியது நிஷ்டை. ஆனால் தேக முக்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். நேரம் நம்ம சாலைக்கு போன நேரங்கள்லாம் பின்பற்றுவர்கள்லாம் 4 to 6 அது பாரா வணக்க நேரம். அதில் கலந்துக்கணும். எல்லா குடல் வணக்கங்களும் கலந்துக்கிட்டு நாம தெய்வத்தினுடைய தவத்தை நாம் சேர்த்து கொள்ளணும். அதுதான் மாதவ இச்சை மாறாது ஏறு. அடுத்து தெய்வம் இந்த மெய் இச்சையை மெய் இசை இச்சை அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. மெய் இசை இச்சை, அதாவது மெய்க்கு இசைந்து போகின்ற இச்சை. மெய்க்கு இசைந்து போகின்ற இச்சை. இப்போ நாம இது போல தெய்வம் ஏன் சபை ஒவ்வொரு ஊர்லயும் கூடுங்க அப்படின்னு எடுத்து வச்சாங்கன்னா, சாலைக்கு போக முடியலன்னா அட்லீஸ்ட் இங்கேயாவது கூடுங்க. குடிச்சங்கம் தேட தேட போதறிந்திடும். நாம பல்வேறு புது விளக்கங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம தொடர்ந்து இந்த மெய்யில் இறுக்கி பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு கருவிகளாக இருக்கும். சரி, குரு கிட்ட நிறைய மாணவர்கள் ஞானம் கற்றுவதற்காக சேர்ந்தாங்க. அதுல 2 பேரை கூப்பிட்டு, இந்த உலகத்தில் அதிக சக்தி படைத்தது அரசரா ஞானியா அப்படின்னு கேட்கிறார். அந்த சீடன் புதுசா சேர்ந்தவன், குருவே அரசருக்கு தான் அதிகமான சக்தி, அவரு நினைச்சா இன்னொரு நாட்டை கூட அவர் சண்டை போட்டு பிடிங்கிறாரு, ஞானி ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற, சும்மா குடிசைக்குள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ அந்த இன்னொரு சீடன் இவர் பல வருடமாக இவர்கிட்ட ஞானம் கற்றுட்டு இருக்கார். அவர் சொல்றார், குருவே அரசருடைய இச்சை அவருடைய உடைமை சார்ந்த இச்சை. அவர் சண்டை போடுறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற சொத்தை காப்பாத்துக்காக, அவருடைய சொத்துக்களை அதிகரிப்பதற்காக. ஆனால் அப்படி சண்டை போட்டு வாழ்ற அந்த அரசன் இறுதியில் யமன்ட்ட சண்டை போட முடியல. யமன்ட்ட வர்ற சண்டையில அவன் தோத்து செத்து போயிடுறான். ஆனால் ஞானிகள் எல்லோருமே தன்னுடைய இச்சையை, தன்னுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த இச்சையை அடக்கியவர்கள். ஞானிகள் எல்லாம் தன்னுடைய அந்த உடல் இச்சையை அடக்கிட்டாங்க. இந்த உடலுடைய இச்சையை அடக்கிறதுனால அவர்களுடைய மெய் இச்சையானது மேலோங்கிறது. அந்த மெய் இச்சையை மேலோங்கினால அந்த யமனை சங்காரம் செய்திருக்காங்க. சங்காரம் செய்து அவர்கள் நித்தியராக ஆகின்றார்கள். ஆகவே ஒரு நாட்டை ஆள்கின்ற ஒரு ராஜாவை விட தன்னுடைய உடல் இச்சையை அடக்கி வெற்றி கண்ட விஞ்ஞானியே உயர்ந்தவர் அப்படின்னு அந்த சீடன் சொல்றார். இப்ப நாமளும் நம்ம கிட்ட இருக்கின்ற உடல் சார்ந்த இச்சைகளை எல்லாம் அடக்கி மெய்யுடைய இச்சை மேலோங்கிற மாதிரி நம்முடைய ஒவ்வொரு செயலும் இருக்க வேண்டும். இப்ப நாம உலக மக்களோட போட்டி போட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உலக மக்கள் எல்லாம் நரகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றார்கள். ஆனா நமக்கு இந்த கடைசியில நமது தெய்வம் அவர்கள்
கல்கி அவதாரம் செய்து நம்ம எல்லாம் சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தில் வழி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாங்க நம்ம மெய்வழிச்சாலையில பேர்ச்சம்பழம் மட்டும்தான் அமுது படைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தெய்வமுடைய விருப்பமே ஒற்றை மாணாக்கனாக இருக்கு, எல்லாரும் ஒன்னாயிரு, ஒரே எண்ணம். அதை போலவே எனக்கு இதையும் நான் அந்த ஒற்றை மாணாக்கராக இருங்கிற மாதிரியே ஒரே அமுது. அங்க பாத்தீங்கன்னா மிக்சரு, லட்டு, பாதுஷா, ஜிலேபி, சோர்புப்படி என்னென்னமோ எல்லாரும் அவங்க அதாவது பக்தர்கள் ஆசைப்பட்டதெல்லாம், பக்தர்கள் இச்சைப்பட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நிர்வாகமானது பேரிச்சை படம், சரிங்களா? இந்த பேரிச்சம்பழம் எனக்கு சொல்ற என் நினைவுல சொன்னதை உங்களுக்கும் நான் பார்த்துக்கிறேன். பேரிச்சை அப்படிங்கிற வார்த்தையை பேர் பிளஸ் இச்சைன்னு பிரிக்கலாம். பேர் பிளஸ் இச்சை, அது பேரிச்சை. இப்போ தூல தேகம் இருக்கு. இப்ப இந்த பேர் எந்த தேகத்துக்குரியது? நம்முடைய பேர், நமக்கு பேர் வச்சிருக்காங்க, அது எந்த தேகத்துக்குரியது? தூல தேகமா, ஜீவ தேகமா, காரண தேகமா, மகா காரண தேகமா? சரி, இவங்களுக்கு தூக தேகம். அப்புறம் இவங்க ஜீவ தேகம். வேற யாராவது இருக்கீங்களா? அதுக்கு மேல புத்திசாலிகள் யாரும் இருக்கீங்களா? எதுங்க? ஆண்கள் ஒண்ணு சொன்ன மாதிரி தெரியலையே, ஏதோ ஒண்ணு அள்ளி விடுங்க. 4 உள்ள ஏதோ ஒண்ணு தானங்க. என்னங்க, நாங்கெல்லாம் பேசாம மௌனிகள். நீங்க சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். சும்மா நாங்கெல்லாம் பேச மாட்டோம். அதாவது வாயாடன் ஒரு வார்த்தை எங்கேயாவது இருக்காங்க? வாயாடின்னு வார்த்தை இருக்கு. ஏன்னா கலைமகள் பெண் தானங்க, அவங்க நாவில் குடியிருக்காங்க. அதனாலதான் பெண்கள் தான் அதிகம் பேசுபவர்களாக இருக்காங்க, பேசு பவர் உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆண்களை பாருங்க, எல்லாம் 4ல் 1 சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, சாதாரணமா இறந்து போயிட்டா அதுக்கு பேர் இருக்காது. அதுதான் பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டுங்கிறாங்க. அந்த பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பொருள் இறந்து போன பிணத்தில் இல்லை. அப்ப இறந்து போன பிணத்துல என்னென்ன இல்லை? அந்த ஜீவன் இல்லை, ஆத்மா இல்லை, பரமாத்மா இல்லை. அப்ப இந்த தேகத்துக்கு பேர் இல்லை. பேர் என்பது தேகத்துக்குரியது அல்ல. பேர் என்பது ஜீவ தேகத்துக்குரியது. ஒவ்வொருவருடைய பெயரும் அவரவருடைய ஜீவ தேகத்துக்குரியது, ஜீவனுக்குரிய பேரு. இந்த ஜீவனுக்குத்தான் நாம செவி உணவு, தூல தேகத்துக்கு எப்படி நாம வாயு உணவு கொடுத்து கொண்டு இருக்கின்றோமோ அதை போல நமக்குள்ள இருக்கின்ற ஜீவ தேகத்துக்கு செவி உணவு கொடுக்கணும். செவி உணவு நம்ம தெய்வம் ஒருத்தங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு, மற்றவங்க கிட்ட எல்லாம் இல்ல. அவங்க எல்லாம் கொடுக்கறவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு இல்ல, சரிங்களா? செவி உணவு என்பது ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவிமடுப்பது. எது ஞான சைதன்ய வார்த்தை என்றால் நாம் தெய்வம் அருளி இருக்கிற அத்தனையும். நீங்க கொடாயத கூறு, திருமண குரல், வான்மை கூட, இது எதனாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நமக்கு அதாவது ஒரு நோய்க்கு மருந்து கேப்சூல்ல கொடுக்குற மாதிரி இதெல்லாம் கேப்சூலா இருக்கு. மாத வந்தவ மருந்தொன்று இருக்கு, வாங்க வாருமே, மரண வறுமை தீருமே. மாத வந்தவ மருந்து ஒன்றுதான் இருக்கு. அது தெய்வம் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து கையேந்திய எல்லோரும் பெறலாம். கையேந்தின எல்லோரும் பெறலாம். அந்த கை நம்முடைய எண்ணமா கை சுத்தமா இருக்கணும். இந்த அழிந்து போகின்ற உடல் இச்சைக்கான எண்ணமா இருந்தாங்க. இப்ப என்னங்க குப்பையா இருக்கு. ஒரு சட்டியில குப்பையா இருந்தா எப்படிங்க அதுல ஏதாவது பொருளை கொடுக்க முடியும்? சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்க பால் வாங்க கொடுக்கன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்க,
போற வழிக்குள்ள ஒரு மண்ணை தூக்கி போடும். தெரியுமா இல்லையாங்க? நீங்க பிள்ளைங்கெல்லாம் வால் பிள்ளைங்க, சும்மா இருக்காது. அது போல நம்முடைய மனத்துல நிறைய குப்பை விட்டுருக்கோம். குப்பையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அந்த குப்பையெல்லாம் குறைச்சி தெய்வத்துக்கு நீட்டினோம்னா அவங்க மாதவ மருந்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்ப என்னங்க பேசணும்? பேரிச்சை. இப்ப இனிமே மறக்க கூடாது. பெயர் ஜீவனுக்குரியது. அப்ப இப்ப சாலையில பேர் இச்சை. இனிமே தூலத்துக்கு இச்சைப்படாதீங்க, அதுக்குள்ள காலம் இல்லை. நம்ம பேர் மேல இச்சைப்படுங்க. நம்ம பேர், அந்த பேருக்கு காரணகர்த்தாவா இருக்கிற அந்த ஜீவனுக்கு உணவு, அந்த ஜீவனுக்கு உணவு அளிக்கின்ற நம்ம மெய் தெய்வம். அவர்கள் மீது நமக்கு இச்சை இருக்க வேண்டும். எது வரைக்கும்? அடக்கமாற வரைக்கும். எது வரைக்கும்? பிரளயத்துல படைக்கிற வரைக்கும். எனக்கு இந்த பேரிச்சம்பழத்தை பார்த்த உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஈரானுக்கும் மற்ற நாட்டுக்கும் சண்டை. இன்னைக்கு வாக்கியத்துல கூட தீத்தண்ணீர் அவர் படிச்சார். வாக்கியத்துல தீத்தண்ணீர். தெய்வம் அவர்கள் அவங்க காலத்துலதான் அந்த தீத்தண்ணி பெட்ரோலியம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. தெய்வம் அவர்கள் இந்த தீத்தண்ணி பெட்ரோலியம் இறைவன் இந்த உலகத்தை அழிப்பதற்கு முகூர்த்த கால் ஊனிவிட்டார். இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால என்னங்க செய்வாங்க? பூமி பூஜையா? என்னங்க பாருங்க, மாமா சொல்றாங்க வாஸ்து பூஜை. இன்னைக்கு எல்லாம் கொத்தரார் கூப்பிட்டு அவர் தேங்காய் உடைக்கிறாரு, என்னமோ அதை அப்படி இப்படி போய் செஞ்சு என்னமோ 8-9 செங்கலை வச்சு என்னமோ செய்யறாரு. ரைட்டு. நாம ஒரு 10 மாடி பில்டிங் கட்டணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? இல்ல சும்மா ஒரு வருஷம் சொல்லுங்களேன். 10 மாடி கட்டிடலாமா? சரி சரி ரைட். அப்ப இந்த எப்படி நாம மூர்த்தக்கால் ஊன்ற காலம் ஒன்னா இருக்கும், பில்டிங் முடிச்சு கம்ப்ளீஷன் ஆகி குடி வர்றது ஒரு காலமா இருக்கும். அதை போலத்தான் திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு இப்ப இருக்கிற கலியுகம் 5000 ஆண்டு முடிந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்துல தெய்வம் காலத்துல அந்த தீத்தண்ணி உண்டாச்சு. இன்னைக்கு அந்த தீத்தண்ணியை வச்சுதான் மனிதன் வேகமாக இயங்கி கொண்டிருக்கோம். வேகமாக இயங்கி கொண்டிருக்கோம். அப்படி தீத்தண்ணி உண்டான நாட்டுல விளைகிற ஒரு பேரிச்சம்பழத்தை இன்னைக்கு மெய்வழிச்சாலையில் இருக்கிற ஆலயத்துக்கு அமுதாக படைக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. இதையெல்லாம் நான் அழிவினுடைய அடையாளமாக பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஈரான்ல சண்டை வந்துருச்சு, அடுத்தடுத்து சண்டை கூடத்தான் செய்யும். அடுத்த யுத்தங்கள் வந்தால் கூடத்தான் செய்யும், குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த நாம பேர் இச்சை, பேரிச்சை அதுதான் பழம். ஞானம் என்பது பழங்க. ஞானம் என்பது பழம். நாம ஞானம் என்ற பழத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கோம். அந்த ஞானம் என்பது இந்த கலியுக கடைசியில ஞானத்திற்கல்ல அந்நாட்டினருக்கு வித்தெடுக்கவே நாம் வந்திருக்கிறோங்கிறாங்க. இப்ப ஞானத்துக்குன்னா மெய்வடி நூல் மனப்பாடம் பண்ணணும், அமிர்தகால ஞானம் மனப்பாடம் பண்ணணும், இப்படின்னு நிறைய வேதங்களை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணாதான் உபதேசம் கொடுப்பேன் அப்படின்னு தெய்வம் சட்டம் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அப்படிலாம் நீங்க இந்த கடைசி காலங்களெல்லாம் வந்த அன்னைக்கே எல்லாருக்கும் உபதேசம் கொடுத்து, ஏன்னா தெய்வம் அவங்க அந்த வான்கண்ணி விராட் தவத்துக்கு போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்த பிறகு யார் யார் இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் அந்த உபதேசத்தை தெய்வம் அருளி இருக்கின்றார்கள்.
நாமளும் இப்போ தெய்வம் அந்த வான்கண்ணி விராடதவத்துக்கு ஏகி 50 வருடம் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அழிவினுடைய அடையாளம் நல்லா தெரியுது. ஏன்னா தீத்தண்ணி நாட்டில் சண்டை ஏற்படுது. அவன் மேல போட்டா போதும், அவன் இவன் மேல போட்டா போதும், அதுவா எரிஞ்சுக்கிடும். இன்னைக்கு அமெரிக்கா முதலிய நாடுகள் வச்சிருக்கின்ற அணுகுண்டுகள் இந்த உலகத்தை அழிப்பதற்கு போதுமான அளவுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம இந்த உடல் சார்ந்த இச்சைகளை எல்லாம் குறைத்து கொண்டு, ஏன்னா அதுக்குரிய காலம் இல்லை. இப்போ நாம 10 மாடி வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கெல்லாம் காலம் இல்லை. ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து பெருங்கோர அமளி கொண்டு பூமி கலைந்து போகும். நாம இந்த வருதிதோர் கார்த்திகையை படிப்போம். வருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா வருதிதோர் கார்த்திகையே, இப்படி ஒரு காலம் வரும். அந்த வருதிதோர் கார்த்திகைங்கிறதுல இந்த உலகமானது ஒரு கார்த்திகை மாதத்தில், அதாவது கொடுங்கலினி தீநடவு ஆணி ஆடி குறித்து ஊனி வைத்திருக்கும் குமரி கண்ணி, ஒரு ஆடி மாதத்துல அழிவு ஏற்பட்டால் தெய்வம் வேதத்துல செங்கத்தனல் போல் சந்திரன் செவந்து பயங்கரமாய் பொங்கியே கூழாங்கட்டி போல் போகும் சூரியன் மாறி. இந்த சூரியன் மாறிங்கிற வார்த்தையை வச்சு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குதான் புராண வேதத்துல அந்த இறுதி காலத்துல கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் உதிக்கும், அப்பொழுது மன்னிப்பு வாசலானது அடைபடப்படும். அப்ப புதுசா ஒருத்தர் அப்பதான் அதுக்கப்புறம் மெய்விழிச்ச சாலைக்கு இங்க இருந்தோ எங்க இருந்து வேண்டினாலும் எந்த பலனும் இல்லை. அப்ப மன்னிப்பு வாசல் அடைபடக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கு. இப்ப இருக்கிற சந்திரனானது சிவந்து போகும். சாலையில ஒரு பெண்ணுக்கு சிவந்த மதி, சாலை சிவந்த மதி அப்படின்னு தெய்வம் நாம சுட்டியிருக்காங்க. செங்கத்தனல் போல் சந்திரன் சிவந்து பயங்கரமாய் பொங்கிய கூழாங்கட்டி போல் போகும், சூரியன் மாறி போகும். அதாவது கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் உதித்தால் மன்னிப்பு வாசலானது அடைக்கப்பட்டாச்சு. ரைட்டுங்களா? அடுத்தது வேற என்ன சொன்னேன்? கார்த்திகை சொன்னேங்க. சூரியன் சந்திரன் இந்த உலகம் நட்சத்திரங்கள் அத்தனையும் விழுந்து தப்பியே கனத்த இருள் கடிந்து அரசாண்டிடும் நாள். 14 மாதங்கள் இருள்ல இருக்கும். அப்ப தெய்வம் உருவாக்கி வைத்திருக்கின்ற அந்த மெய்வழிச்சாலை என்னும் திருவளர் தேவபூமி ஒன்று மட்டும் இருக்கும். 14 மாதங்கள் எண்ணி பார்ப்போமா? எண்ணுவோமாங்க. கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இதுங்க 14 மாதம். மார்கழியோட 14 மாதம். அந்த வருதிதோர் கார்த்திகைங்கிறது ஒரு வருடம் நடக்க போகுது. அதற்காகத்தான் நாம பல வருடமாக வருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா வருதிதோர் கார்த்திகையே எங்கும் சிறிதும் கண்டதில்லையே இது போல் ஒரு பேராத பாவம் எல்லாமுமே பேர்ந்திடும். எப்ப அத்தனை அழிஞ்சா அப்புறம் பாவத்துக்கே வேலை இல்லை. அப்படிப்பட்ட காலத்தை தெய்வம் அவர்கள் தீர்க்க தரிசன கண் கொண்டு பார்த்துதான் நமக்கு வருதிதோர் கார்த்திகையே அப்படின்னு அருள் இருக்கின்றார்கள். அந்த 14 மாதத்துல அப்பமே நம்ம தெய்வம் அவர்கள் நித்திய தேகம் எடுத்து வந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தெய்வம் பக்தியில 3ஆ பிரிக்கிறாங்க. முதல் தரமான பக்தி உள்ளவர்கள் எல்லா வணக்கத்திலையும் கலந்துக்கிட்டு தெய்வம் எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வருங்கிறாங்க. சும்மா நம்ம இஷ்டத்துக்கு எதனாலும் பேசுறது செய்யறதுங்க இல்லை. ஒவ்வொன்றும் நமக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறது தெய்வம்
நமக்கு வேதத்துல கட்டளையிட்டு இருக்காங்க. எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால், எங்க பேசினாலும் பாவம், எண்ணினாலும் பாவம், செஞ்சா எவ்வளவு பெரிய பாவம். தெய்வ எண்ணத்துக்கு மாசமா பேசினாலும் பாவம், நினைச்சாலும் பாவம், செஞ்சா அப்ப அதுதான் தெய்வம் கொங்கத்தனமாக கூமுட்டைத்தனமாக நம்பி நட. இதுதாங்க பொங்கத்தனமாக கூமட்டைத்தனமாக நம்பி நடத்தல். வேதத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே படித்தல். இன்னைக்கெல்லாம் அதையே மாத்துறாங்க. அவன் இருந்தா அவன்னு படிக்கல. தெய்வம் வேதத்தை அருளியவர்கள் அவர்கள். அவன் இருக்கு, அவன் படிக்கல. அவர்னு இருந்தா அவன் படிக்கல. ஏன் மாத்துறீங்க? தன்னறிவு கொண்டு போன பெயர் சாரட்டும் மீளா நரகனுக்கேன் சாபம் கொடுக்குறாங்க. தன்னறிவு கொண்டு போன பெயர் சாரட்டும் மீளா நரகனுக்கே. எங்க வேதத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எந்த அர்த்தமும் தெரிஞ்சுக்க வேணாங்க. வேதத்துல இருக்கிறத இருக்கிற மாதிரி படிக்கலாமா வேணாமாங்க? அதை முதல்ல பழகணுங்க. இன்னைக்கு சாலையில அவர்கள் இஷ்டத்துக்கு படிக்கிறாங்க. இதெல்லாம் நாம பார்க்க கூடாது. வேதம் இருக்கு, நாம இருக்கோம். வேதம் இருக்கு, நாம இருக்கோம். நமக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி தெய்வம் கொடுத்திருக்காங்க. இருக்கிறத உள்ளதை உள்ளபடி உரைத்தல், இருக்கிறத இருக்கிற மாதிரி படிக்கணும். இப்படி யதார்த்தமாக பொங்கத்தனமாக குமுட்டுத்தனமாக நம்பி நடந்து வருபவர்கள் முதல் தரமான மாணாக்கர். அவர்களுக்கெல்லாம் அந்த பிரளயம் 14 மாத இருளில் தெய்வங்களுடைய அந்த பிரகாச நித்திய தேகம் தெரியும், அவருடைய நாதம் கேட்கும். சரி, அடுத்து 2ஆம் தரமான பக்தி உள்ளவர்களுக்கு தெய்வம் அவருடைய நாதம் மட்டும் கேட்கும், அவருடைய பிரகாச தேகம் தெரியாது. இந்த 3ஆம் தரமான பக்தி உடையவர்களுக்கு தெய்வம் அவருடைய நாதமும் கேட்காது, பிரகாச தேகமும் தெரியாது. அவர்கள் அந்த பிரளய நேரத்தில் கஷ்டப்படுவார்கள். நாம அந்த பிரளயம் தாண்டி பிழைப்ப வேண்டும் என்றால் குறைந்து அதாவது அந்த சூட்டிலடி பட்டிடாது சொர்க்கபதி சந்ததியாய் அப்படின்னு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த சூட்டில் அடிபட்டிடாது இருக்கிறோம்னா குறைந்தது 3 வருட குடல் வணக்க பலன், பாரா வணக்க பலன் வேணும். ஆகவே இப்பெல்லாம் காலம் இல்லை, முழு பரீட்சை லீவ் இருக்கு, நேரம் இருக்கு, தங்க முடியும்னா சாலைக்கு வந்து வணக்கங்களில் கலந்து கொள்ளுங்கோ, புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கோ. இனி காலம் இல்லை, நீதி வந்து விளையாடும் காலம் சமீபமாய் இருக்கிறது, இருக்கிட்டு இருக்கு. நீங்க எப்போ அந்த காலத்துல இருந்து நியூஸ் படிப்பாங்க, ஏன்னா என்ன நடக்குதுங்கிறது. இப்போ நீங்க போர் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நாம தப்பிக்கணும், அதுக்குரிய காலம் வந்து விட்டது, அதுக்குரிய அறிகுறிகள் தெரியுது. ஆகவே நாம இந்த இச்சை, உடல் சார்ந்த இச்சைகள் எல்லாம் மறந்துருங்க. நாம மெய் சார்ந்த, நாம சொர்க்கத்துக்கு போனோம். பிரளய தெய்வம் வந்து அவங்க பட்ட பாடு, அவர்களை வணங்குற ஒருத்தர் கூட இந்த பிரளய வாதனை இல்லாம தப்பிக்கணுங்கிறதுக்கு தான் அவர்கள் அவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. அப்படி நம்ம எல்லாம் இந்த யமனிடமிருந்து காத்து ரட்சித்துக் கொண்டும் பிரளய அமளியிலிருந்து காத்து ரட்சிக்க காத்து கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேல்விச்சாலை ஆண்டவர்களை நாம் எல்லோரும் தினமும் அவருடைய பெருமையை படித்து பாடி பேசி மேலாம்பரமான 4ஆம் பதத்தை, பரமபதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக. புத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.